மலர்களிலே பல நிறம் கண்டி திருமாலவன் வடிவம் அது கண்டி மலர்களிலே பல நிறம் கண்டி திருமாலவன் வடிவம் அது கண்டி மலர்களிலே திருமுகம் கண்டி மாலவன் வடிவம் அது பெரிய பையன் மூச்சுக்குது படு அப்புறமா சருக்கு வேணும் சாராயம் வேணும் ஊர்ல இருந்தா உன் கால சரி வேண்டிட்டான் அவன் கால சரியில்லடா கல்யாணம் ஆகாத பொட்டை மாம்பட்டு கோயில அம்மா செய்யறாங்க செவியா பையா யாருன்னு தெரியவில்லை.
உங்களுக்கு? ஏய், நான் யார் என்று இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஐயா யாரு நாரத மகாமுனிவர். ஏய், நாரதன். நாரதன். ஏய், திருலோக சஞ்சாரி. பையா போய் ஆச்சாரிக்கு என்ன ஓடும்? தாத்தா ஓட வச்சு நாத்தனா பேர. பார்த்தாரா அடையாள அட்டாய் கிடையாது. சரி போடு ஏறி வர அட்டாய். இந்த உலகத்தை கண்ணிமித்து நேரத்தை சுற்றி வரக்கூடியவர் முற்றும் துறந்த முனிவன். முற்றும் துறந்த முனிவன். மக்களா நீங்களாம் முட்டை துண்டை வச்சுதானே ஒரு முட்டை 6 ரூபாய் விலை. நாரத மகாமுனிவர் ஒப்பா ஒப்பா பிரம்மதேவன். திருமணம் புரிகிறாரா? பிரம்மதேவன் தான். ஒப்பா எங்க வேலை செய்யறாரு? ஏய், ஓகே கம்பெனில ஓகே போறாரா? எங்க அப்பா. இல்ல சாப்பிட்டாங்களா சாமான் போடுறாங்க? ஏய், படைக்கும் கடவுள். படைப்பு அவனே சிருஷ்டிக்கும் கர்த்தா, உயிர்களுக்கும் கடவுள். நாங்களை படைத்தது ஏய், தந்தையா. ஒப்பாவா? ஆமாண்டா. இந்த கூத்து பாக்குறாங்களே மஞ்சத்தப்பட்டது இவர்கள் அனைவரையும் படைத்தது எங்க அப்பா தான். ஒப்பாவா பச்சாரு பையன் நல்லா நெட்டி முட்டி பாத்துக்கிறான். அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். போகட்டும் இவனை படைத்தது எங்க அப்பா தான். அப்பா என்ன படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்க? ஏய், உன்னை படைத்தது எங்க அப்பா தான். சொல்லு. ஒப்பா என்ன பச்சாரா? எங்க அப்பா நம்ம மெடிக்கல் கூட போயிட்டாரு. ஏய், படைக்கும் கர்த்தா என்றால் இந்த உலகத்திலே ஆணை பெண்ணை படைக்கிறார். படைத்த உடனே திருமணம் முடிந்த பிறகு திருமணம் ஒன்று சேர்ந்து அறிவானது உருவாகின்றது. இருவரும் ஒன்று சேர்றாங்க. ஆமாட்டா. சேர்றதுன்னா நாங்க சொல்லுவாங்க. தெரியாத குழந்தைங்க சொல்லுங்க. அப்படி கருவானது உருவாகின்றது. அந்த கருவுக்கு உயிர்களுக்கு அப்பா தான். அப்போ உங்க அப்பாவுக்கு பாதி வேலை எங்க அப்பாவுக்கு அப்படியே வச்சுக்க. அப்போ நாங்க திராசு. என்னுடைய தாய் கலைவாணி நாவிலே குடிபெற்றிருக்கிறார். அம்மாவா? ஆமாண்டா. நாங்கள் பேசுவதற்கு காரணம் என்னுடைய தாய் தான். நாங்கள் பாடுவதற்கு காரணம் தாய் தான். அம்மா எங்க உட்காந்து நாவிலே குடிபெற்று இருக்கின்றார். அம்மா ஆமாண்டா. நாக்குல நாவிலே. அம்மா நாக்கல வந்தாதுங்கிறல்ல ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் நாக்கலையா நாங்கள் எல்லாம் தேவர்கள். தேவர்களுக்கு நரை திரை பிணி மூப்பு சாக்காடு. நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எப்போதுமே கிடையாது. 4 ரூபாய் 5 ரூபாய் 10 பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றது சொல்லு. சொல்லு. அந்த திட்டத்துல நாடு போறேன். சரி உங்க பேர் என்ன? நாராயண மகாமுனிவர். இதுவரையிலும் உங்களை பார்த்தது கிடையாது. பார்த்தது கிடையாது. இந்த கடல் மத்தியிலே இந்த கருங்கோட்டையிலே நீங்கள் வந்த நோக்கம் கூடிய தலைவர் கனகண்டா பார்க்க வேண்டும். உங்கள் பேராளர்கள் வாழ்க்கை பார்த்தாயா என்னுடைய மொழிவர்கள் யோக தண்டு. என்ன தண்டு? யோக தண்டு. என்ன உங்க தண்டு இவ்வளவு வடிவா இருக்குது? யோக தண்டு ராஜி. நமது சப்பையை தேடி உங்கள் கொட்டையை நாடி மந்திர
பாதியா யாரது? அந்த நாடக அவன் தண்ணி எடுத்து போய் வந்தது நாரத மகாமுனிவன் சென்று கை கட்டி வாய் பற்றி அவன் எனக்கு மரியாதை முக்காலத்தை உணர்ந்தவரா நாரத மகாமுனிவர் வந்திருப்பது பெரிய ஆசாரம் என்று சொன்னான். கை கட்டி வாய் பொத்தி சொன்னேன் எனக்கு ஆளு உடுப்பு ஒரு ஆளு ஐயா நமது கோட்டை நாடி வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை அத்தனையும் செய்ய வேண்டும். சென்று வளர வேண்டும். இதை நான் பார்த்தது கிடையாது. இன்றுதான் பார்க்கிறேன். பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சுவாமி, மாதவ எதுவுமே வராமல் ஏன் வர வேண்டும்? எதுக்காக வரேன்? சரி கேட்டு அப்பா முத்தன் பக்திக்கு ஆனந்தம் கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். ஆமா, மலத்த முகமானது வாடி
கோபமா இருக்க காரணம் என்னவென்று கேட்கிறீயா? என்ன காரணம்? எனது தாயான கஜா வீர மகேந்திரன் நாட்டை ஆண்டு வந்தார்களே. ஆயிரத்தெட்டு ஆண்டங்களை அடக்கி ஆண்டு வந்தார்களே. பூரபதுமன், சிங்கமுகன், வானுபவன், அடக்கி யார்? அந்த ஒட்டச்சேவன் கோமனை தாண்டி அந்த அத்தனை பேரும் பொண்ணு கொடுத்துட்டான் சுவாமி. அந்த சிறுவனுக்காக பயந்துதான் பார்த்து கொண்டு பெருமானுக்காக பயந்து கொண்டு இந்த கருங்கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயாதிகள் அழைத்தவன் யார்? அவன் தாய் கொடுத்த சக்தி வேற அழைத்திருக்கிறான். அவனுக்காக பயந்து இந்த கடல் மத்தியிலே நகரம் அமைத்து வாழ்ந்து வருகிறான். இது அந்த பயமே தேவையில்லை. என்ன 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 நீ கைலாயம் பெற வேண்டும். கைலாயம் என்றால் புக்கன் படைத்த பரமன் வாழக்கூடிய இடம்தான் கைலாயம். கைலாயம் தெரிந்து அந்த பரமனை வணங்க வேண்டும். ஐயா, எங்கள் ராஜாதிகள் எல்லாம் கைலாயம் சென்றவர்கள் வரங்களை பெற்றார்கள். வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. உண்மையான வரமாக இருக்க வேண்டும். ராஜா வரம், ஏகா உடல், யோகா செல்வம். அப்படின்னு இந்த மண்ணிலே வரக்கூடிய 7 கோடி மந்திரஜால், இந்திரஜால், கத்திரஜால், கூடுவாய்கள், கோடி வைத்து, கோடி எடுத்து, இடங்களை வரங்களாக பெற்றுவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் வந்து எந்த ஒரு ஆடவராலும் அழிவு என்பதே இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆடவராலும் சொல்லை கேட்டு புறப்பட வேண்டும். கைலாயம் வரங்களை பெற போகிறார். வரங்களை பெற்றுவிட்டால் தேவனுக்குத்தான் அவசியம். செல்ல வேண்டும் பொண்ணுலகம். நமோ நாராயண.